Hence, this group dance beautifully mirrors the essence of Tamil heritage, showcasing the unity and strength that comes from cultural pride. Each group taken by the dancers reflect the rich traditional and timeless values that have been passed down through generation. The vibrant expression and rhythm illustrate the deep connection to the root of Tamil heritage. This performance highlights the power of strength, reminding us that our unity is our strength. Let us enjoy the program. சக்கரத்தை கண்டுபிடித்தும் கூடி வாழத் தொடங்கியதிலிருந்தும் அவன் கட்டி வளர்த்த கலைகள் ஏராளம் ஏராளம். சங்ககாலம் முதற்கொண்டு தற்காலம் வரை அவன் கண்ட கலைகளில் ஆயக்கலைகள் 64இல் நடனக்கலை உன்னதமான கலையாக போற்றி வளர்க்கப்பட்டுள்ளது என்பதை எவராலும் மறுக்க முடியாது. கும்மியாட்டம், கரகாட்டம், கோலாட்டம், மயிலாட்டம் இப்படி அவர்கள் வளர்த்த கலைகளின் பாங்கை இதோ நீங்களும் காணுங்கள். சத்தினம் தைதை நானே நன்னா சொல்லமா சொல்லு நானே ரனனே நானண்ணா பச்சிகளாம் அம்மா பறவைகளாம் சத்தினம் தைதை பறவைகளாம் சொல்லமா சொல்லு பலவிதமாய் வந்து ரங்குதம்மா இச்சையில்லா 2 மணிப்புறவா சத்தினம் தைதை மணிப்புறவா சொல்லமா சொல்லு இன்பமுற கவர செய்யுதம்மா மாடப்புற கண்ட மயிலினங்கள் ரத்தினம் வைதை மயிலினங்கள் எல்லாம சொல்லு காட்டை விட்டு வந்து ரங்குதம்மா மண்ணாட்டு அந்த பறவையெல்லாம் ரத்தினம் வைதை பறவையெல்லாம் எல்லாம சொல்லு பெம்மாங்கு அங்கு பாடுதம்மா. சேர, சோழ, பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் என முடிமன்னர்களும் அவர்களின் அரசவைகளை அலங்கரித்த புலவர்களும்
தமிழோடு கலைகளையும் வளர்த்து வந்துள்ளனர். வஞ்சிமா நகரத்தை தலைநகரமாக கொண்டு தமிழகத்தின் மேற்கு பகுதிகளையும் கேரள பகுதிகளையும் ஆட்சி செய்தவர்கள் சேரர்கள். விற்கொடியையும் பனம்பூ மாலையையும் தமது அடையாளங்களாக கொண்டவர்கள். இமயம் வரை சென்று வென்று கண்ணகிக்கு சிலையெடுக்க கல் கொணர்ந்தவர்கள். சிலப்பதிகாரம் ஒன்று போதுமே இவர்கள் வளர்த்த கலைகளை கூற. தஞ்சை பகுதிகளை தலைநகரமாக கொண்டு புலிக்கொடியையும் அத்திப்பூ மாலையையும் அடையாளமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள். கரிகால சோழனின் கல்லணையையும் ராசராச சோழனின் தஞ்சை பெரிய கோவிலும் இவர்களின் பெருமைகளை பறைசாற்றுகின்றன. உலகமே வியக்கும் அதிசய கலைகள் இவை. பாண்டியர்கள் மதுரையை தலைநகரமாக கொண்டு மீன் கொடியையும் வேப்பம்பூ மாலையையும் அடையாளமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள். முச்சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை இவர்களையே சேரும். இப்படி பெருமைமிக்க நமது முடிமன்னர்களும் குறுநில மன்னர்களும் வள்ளல்களும் உழைக்கும் பாமர மக்களும் பாடுபட்டு வளர்த்த கலைகள் ஆயிரம் ஆயிரம். அவர்களின் சொல்லும் செயலும் எண்ணங்களும் ஒன்றுபட்டே இருந்தன என்பதை உணர்த்தும் இந்த பாடலுக்கான நடனத்தை நீங்களும் தான் கேளுங்களே. சேர சோழ பாண்டியர்களின் பெருமை மிகுந்த ஆட்சிகளுக்கு இடையில் வணிகம் செய்ய வழிதேடி வந்த ஆங்கிலேயர்கள் நமது வளத்தையும் வாழ்வையும் கண்டு சுரண்டி தின்று நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்தனர். வெள்ளை பரங்கியர்களை எதிர்த்து முதல் உரிமை குரல் கொடுத்தவர்கள் நம் மரத்தமிழர்களே என்பதில் மார்தட்டி பெருமை கொள்ளும் நாம் அன்று முதல் இன்று வரையிலும் போற்றி வளர்த்த நடனக்கலையை, ஆடல் கலையை கிராமப்புற நடனங்களாகவும் நகர்ப்புற நடனங்களாகவும் பகுத்து வளர்த்த பாங்கினை இன்று நம் மாணவர்கள் நம் கண்களுக்கு விருந்தாக்க வருகிறார்கள். இதோ உங்கள் முன் வணக்கம் சொல்லி நமது பண்பாட்டின் இசையாம் பறையை உலகுக்கே உணர்த்த வருகின்றனர். வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, என் நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே கிடுகிடுக்கும் தாண்டவ கோனே. தமிழரின் வாழ்வு செழிக்க இயற்கை அன்னை பல வளங்களையும் வாரி வாரி வழங்கியிருக்கிறாள். அந்த வளங்களையெல்லாம் கொள்ளை கொண்டு போக எவரெவரோ வந்தார், நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்தார். ஆனாலும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார்
இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று மதங்களையும் மொழிகளையும் மறந்து ஒன்றுபட்டதால் உண்டானது நமது விடுதலை என்று ஒற்றுமையின் வெற்றியை கொண்டாடும் இந்த விடுதலை நடனத்தை காணுங்கள். இன்றைக்கு சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகில் இரும்பை கண்டுபிடித்தும் அதன் தாதுக்களை பிரித்தறிந்தும் பயன்படுத்தி வந்திருக்கின்ற முதல் இனம், ஒரே இனம் நம் தமிழினம்தான் என்கின்ற பெருமைக்குரிய செய்தி அண்மை காலத்தில் ஆய்வாளர்களால் வெளியிடப்பட்டிருப்பது நம் தமிழினத்திற்கே கிடைத்த உன்னதத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது. உலகளங்கில் தமிழரின் பண்பாடும் நாகரிகமும் கலைகளும் கண்டுபிடிப்புகளுமே வலம் வந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையல்ல. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என இருமாப்பு கொண்டு இன்றும் உலகை ஆள புறப்பட்டுள்ளோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழரின் பெருமை. Wow, what a wonderful and meaningful dance performance. Thank you, children. உலகளங்கில் தமிழரின் பண்பாடும் நாகரிகமும் கலைகளும் கண்டுபிடிப்புகளுமே வலம் வந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையல்ல. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என இருமாப்பு கொண்டு இன்றும் உலகை ஆள புறப்பட்டுள்ளோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழரின் பெருமை. Wow, what a wonderful and meaningful dance performance. Thank you, children.